வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 23/2/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் காய்கறி நிலவரம் பார்க்கலாங்க. நம்ம சேனலில் விவசாயம், ஒட்டச்சத்திரம் மார்க்கெட், திருப்பூர் மார்க்கெட் பற்றி பதிவு கொடுத்துருக்குறேங்க. இன்றைக்கி நம்ம சேனல் ஃபஸ்ட்டு வர்றீங்கன்னா இந்த சேனல் இந்த பதிவெல்லாம் தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைய அனைத்து நம்ம காய்கறி விலை நிலவரத்தை பார்த்துடலாங்க. தொடர்ந்து தக்காளியும் வெங்காயமும் குறைந்து கொண்டு தான் வருதுங்க. பச்சை மிளகாய்ங்க 15 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 300 to 400ங்க. ஒரு கிலோ 15 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. முருங்காய் வரத்து திருப்பூருக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆகலைங்க. அவரைக்காய்ங்க 20 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக அவரைக்காய் இருந்தால் 400 ரூபாய்ங்க. செகண்ட் குவாலிட்டி எல்லாம் 300 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க. ஒரு கிலோ 15 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. புடலங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 200, 300, 400 ரூபாய்க்கு போகுதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 20 ரூபா ரேட்டில் வந்து ஆவரேஜ் விற்பனை ஆகுதுங்க. சுரைக்காய் 50, 100ங்க. 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா பந்தல் சுரையாக இருந்தால் 100, தரையாக இருந்தால் 50, 60ங்க. பாகற்காய்ங்க 20 கிலோ கொண்ட பை 500 to 700ங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 25 ரூபாயிலிருந்து 35 ரூபா வரைக்கும் பாகற்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. பீர்க்கங்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீர்க்குங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 400 to 500 ரூபா வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்தால் விற்பனை. ஒரு கிலோ 20 to 25 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. முள்ளங்கி விலை வந்து இன்னும் இறக்கமாக தான் இருக்குதுங்க. 25 கிலோ கொண்ட போய் 100 to 200ங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 7 ரூபாயிலிருந்து 8 ரூபா வரைக்கும் விற்பனையாகவும் சொல்லாங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட போய் 200 to 300ங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூண்டு திருப்பூர் மார்க்கெட்டில் ஹோல்சேல் ரேட்டில் 100 ரூபாய்க்கு வந்து ஒரு கிலோ ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கிதுங்க. எங்கே கிடைக்குன்னு சொல்லி தனியாக ஒரு பதிவு போட்டுக்கிறேங்க, தேவைப்பட்டவங்க பாருங்கள். தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 70 ரூபாயிலிருந்து 120ங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி சாகோ காஞ்சனா முதல் பறிப்பு 150ங்க. பந்தல் தக்காளி 150லேருந்து மேலே விற்பனை ஆகுதுங்க. கொத்தமல்லித்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு 4 ரூபாயிலிருந்து 7 ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையை வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 25 ரூபாயிலிருந்து 32 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க. கேரட் ஒரு கிலோ 30 ரூபாயிலிருந்து 45 ரூபா வரைக்கும் கேரட் வந்து ஹோல்சேல் ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க. ஹோல்சேல் ரேட்டில் வெண்டங்காய் 15 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா தெளிவான வெண்டையாக இருந்தால் 300, 350, 400 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. காலையில் பொறிச்ச பிஞ்சுக்காயாக இருந்தால் 450க்கும் ஒரு சில பைகள் விற்பனையாக இருக்குதுங்க. கொத்தவரங்காய் 15 கிலோ கொண்ட பை 300 to 400 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. கத்திரிக்காய் 20 கிலோ கொண்ட பை 100 to 300 ரூபாய்ங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 2 மாதமாக சம்பளத்தான் இருக்குதுங்க. 100 ரூபாயிலிருந்து பை 300 ரூபாய்ங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட பை 200 to 350க்கு பொரியல் தட்டை வந்து விற்பனையாகுதுங்க. இஞ்சி ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான இஞ்சியாக இருந்தால் கிலோ 40 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை ஆகுதுங்க. எலுமிச்சம்பழம் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி 60 ரூபாயிலிருந்து 80 ரூபா வரைக்கும் எலுமிச்சம்பழம் வந்து விற்பனை ஆகுதுங்க. வெள்ளரிக்காய் 20 கிலோ கொண்ட 20 கிலோ கொண்ட போய் 400 ரூபாய்க்கு விற்பனை ஆச்சுங்க. ஒரு கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க வெள்ளரிக்காய். சின்ன வெங்காயம் 25 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெங்காயமாக இருந்ததுன்னா 500 ரூபாயிலிருந்து 900, ஒரு சில போய் 1000 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குது. சின்ன வெங்காயம் தொடர்ந்து விலை இறங்கிட்டே தான் வருதுங்க. இன்னும் விலை இறங்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகங்க. என்ன காரணம் நேற்று கேட்டிருந்தீங்க, மைசூர் காய் வந்து இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க. ஒரு மாதத்துக்கு வந்து அதிகமாக வருங்க. அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 50 கிலோ மூட்டை 200 to 250 ரூபா வரைக்கும் அரசாணிக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய்ங்க 50 கிலோ மூட்டை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 200 to 250 ரூபா வரைக்கும் பூசணிக்காயும் விற்பனை ஆகுதுங்க. காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சம்பளுங்க. 10 பூ 12 பூ கொண்ட மூட்டை 100 ரூபாய்ங்க. 15 பூ கொண்ட மூட்டை 200, 24 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்ங்க. தேங்காய் 15 to 32ங்க. கோவக்காய்
20 கொண்ட பை 300 to 450 ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனையாகுதுங்க. தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா களிச்சிக்காய் திருப்பூர் மார்க்கெட் விற்கிறதா நின்றுட்டீங்க. 40 மூட்டை பை 200 ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க. ஃபஸ்ட் குவாலிட்டிக்காய் கார்டில் வெட்டிட்டு போயிட்டாங்க. செகண்ட் குவாலிட்டிக்காய் இருந்தால் திருப்பூர் மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க. ஒரு 200 கண்டிஷன் கிலோ 2 ரூபா 3 ரூபா 4 ரூபா வரைக்கும் விற்கிங்க. வேறு ஏதாச்சும் தகவல் வேணும் நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு அனைத்து விவசாயிகளுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.